I am Dr. Rajan Babu, medical gastroenterologist working in SMF, Anna Nagar. Constipation, malachikkal, enna definition first. Definition there are 4 or 5 definitions are there. First, motion கஷ்டப்பட்டு முக்கி போறேன். So very tight and hard motion. அப்படினாலும் constipation தான். பாத்ரூம் போய் ரொம்ப நேரம் உட்கார்ந்திருக்கிறேன். ஒரு half an hour போல பாத்ரூம் உட்கார்ந்ததா தான் கம்ப்ளீட்டா எவாகுவேட் ஆகுது. இன்கம்ப்ளீட் எவாகுவேஷன் வருது அப்படின்னு சொன்னாலும் கான்ஸ்டிபேஷன் தான். 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை போனாலும் அதுவும் கான்ஸ்டிபேஷன் தான். ஸோ தேர் ஆர் ஸோ மெனி டெஃபினேஷன்ஸ். எந்த வகையான கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் யூ ஹாவ் டு கோ அண்ட் மீட் அ டாக்டர், ஃபிசிஷியன், சர்ஜன் ஆர் மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட். பார்த்தீங்கன்னா தான் அந்த கான்ஸ்டிபேஷன் ஏன் வருதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு எக்ஸாக்டாக நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத கொடுக்க முடியும். ஸோ நிறைய பேர் கூச்சப்பட்டுக்கிட்டு கடையில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்பப்போ இது பண்ணிவிட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் வருவாங்க. ஸோ கான்ஸ்டிபேஷனை we can again divide into acute constipation, chronic constipation. acute constipation within days, ஒரு வாரத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது acute constipation சொல்லுவோம். அந்த பேஷண்ட் டெஃபினட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க. சிவியர் பெயின் இருக்கும், மோஷன் போகவே இல்லை, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, வீக்கமாக இருக்குதுன்னு வருவாங்க. அவங்களுக்கு சம்டைம்ஸ் மோஷன் போய் ஸ்ட்ரெயின் பண்ணி பிளட்டு வந்திருக்கும். ஸோ அவங்க டெஃபினட்டாக இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் வந்துடுவாங்க. இது அலாமிங்காக இருக்கும். உள்ளே ஏதோ அடைச்சிட்டு இருக்குது, ஏதோ அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, உள்ளே பைல்ஸ் மாதிரி ஏதோ இருக்குது, ஃபிஷர் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா தே வில் டெஃபினெட்லி கம் ஏர்லி. க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் நாள்பட்டு ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலி 6 மாதம் 1 வருஷம் அதுக்கு மேலே இருந்து தான் வருவாங்க. இந்த ப்ரிவேலன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல்ஸ்க்கு மோர் காமன். ஃபீமேல்ஸ்க்கு அது மற்ற டிசீஸ்லாம் இருக்கும். தைராய்டு, சுகரு, கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி, இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர் தான். அது கூட ஃபுட் ஹேபிட்ஸ், இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனாக வரும். ஸோ அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷனோட ப்ரிவேலன்ஸ் அதிகம். அரௌண்ட் 35 to 40% ஆஃப் த பாப்புலேஷன் நம்ம ஊரில், இந்தியாவில் மட்டும். அதே மாதிரி ஆம்பளைங்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஜென்ஸ் பாப்புலேஷனில் இட் இஸ் அரௌண்ட் 18%. ரெண்டையும் கம்பைண்டாக பார்த்தோன்னா அரவுண்ட் 29 to 30% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன், அடல்ட் பாப்புலேஷன் இஸ் ஹேவிங் கான்ஸ்டிபேஷன். இதில் ஏஜ் பீப்புள் 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் அதிகமான பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ரொம்ப இருக்குது. ரொம்ப நாளாக போய் அவங்க நிறைய டைம் ஓடிசி ட்ரக்ஸ், ஓவர் த கவுண்டர் போய் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அப்பப்போ டல்கோலக்ஸ் வாங்கி போட்டேன், காயம் டேப்லெட் வாங்கி போட்டேன், அந்த மருந்து வாங்கி குடித்தேன், இந்த மருந்து வாங்கி குடித்தேன், குடித்தா வந்துடுதுங்க, இல்லைன்னா திரும்பி வந்துடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படின்னே வருவாங்க. ஸோ இது வந்ததுன்னா முதல்ல என்ன காரணம்னு கண்டுபிடிச்சா தான் அதை நம்ம சரி பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபார் ஐடென்டிஃபைங் த காஸ் யூ ஷுட் மீட் ஏ டாக்டர். ஸோ டாக்டர் மீட் பண்ணால் தான் அவங்களுக்கு என்னென்னு டெஸ்ட் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ண முடியும். அதுக்கப்புறமா கிளாசிஃபிகேஷனில் ஆஸ் இ டோல்ட், ஒன் இஸ் அக்யூட் கான்ஸ்டிபேஷன், செகண்ட் ஒன் இஸ் கிரானிக் கான்ஸ்டிபேஷன். இந்த கிரானிக் கான்ஸ்டிபேஷனில் ப்ரைமரி கான்ஸ்டிபேஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது, ப்ரைமரி இடியோபதிக். அதில் ஸ்லோ டிரான்சிட் கான்ஸ்டிபேஷன், நார்மல் டிரான்சிட் கான்ஸ்டிபேஷன் அண்ட் பெல்விக் டிஸ்எனர்ஜியா அப்படின்னு 3 டைப் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்டரி காஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். தைராய்டு, கொலஸ்ட்ரால், சுகரு, ஒபிசிட்டி, அப்புறம் ட்ரக் இன்டியூஸ்டு சில மாத்திரைகள்லாம் சாப்பிட்டா கேலாப்டின்னு ஒரு மாத்திரை இருக்குது, ஹார்ட்டுக்கு கொடுக்குற மாத்திரை. அந்த மாத்திரை போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாத்திரையை ஐடென்டிஃபை பண்ணி அதனுடைய டோஸை குறைக்கணும் அல்லது அந்த மாத்திரையை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் டாக்டர் பார்த்தா தான் தெரியும். கார்டியாலஜிஸ்ட்டு கொடுத்துட்டாருன்னு போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸோ என்னென்ன ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நம்ம டாக்டர்கிட்ட சொன்னால் தான் ஐடென்டிஃபை பண்ணி அதை பார்த்துட்டு நம்ம என்னென்னு டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் போகிறோம், டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். என்னெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது? ஃபஸ்ட்டு செகண்டரி காசை ரூல் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு பேசிக் டெஸ்ட்டு தைராய்டு, கொலஸ்ட்ரால், சுகர் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒபிசிட்டி இருக்குன்னா ஃபேட்டி லிவர் இருக்கா, இல்லை குடலில் ஏதாவது மூமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு குடலுக்கு ஒரு ஸ்கேனு, சிடி ஸ்கேன், அப்டமன் இது எடுத்தோம்னா நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிடும். பட் தி டெஸ்ட் அப்படி ஃபார் கான்ஸ்டிபேஷன் அப்படின்றது கொலனோஸ்கோப்பி பண்ணால் உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு ஆசன வாயில் முனையில் பைல்ஸ் இருக்கா, ஃபிஷர் இருக்கா, ஹெமராய்ட்ஸ் இருக்கா, உள்ளுக்குள்ளே ஏதாவது பாலிப் இருக்கா, டைவர்டிகுலம் இருக்கா, என்னெல்லாம் ரீசன் இருக்குது. ஆர் சம்டைம்ஸ் வெரி ரேர்லி 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க கான்ஸ்டிபேஷன் வந்தாலும், ஆல்டர்ட் பவல் ஹேபிட் வந்தாலும், எதுவும் ஒரு லூஸ் மோஷன் வந்தாலும், எதுனாலும்
ஃபஸ்ட்டு திங் 50 வயசு மேலே உள்ளே வராங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொலனோஸ்கோபி பண்ணி ஸ்க்ரீனிங் பண்ணணும். தட் இஸ் அ மஸ்ட். அது சிம்டம் இருக்குன்னா பண்ணியே ஆகணும். பண்ணால் வி ஹேவ் டு ரூல் அவுட் கேன்சர். கோலன் கேன்சர் வி கேன் ப்ரிவெண்ட், வி கேன் க்யூர் இஃப் யூ ஐடென்டிஃபை வெரி ஏர்லி கேன்சர். ஸ்டேஜ் 1 கேன்சர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கோலன் கேன்சரை நம்ம க்யூர் பண்ண முடியும். அதுக்கு கான்ஸ்டிபேஷன் அது ஒரு சிம்டம். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம பார்த்தோம், டாக்டர் பார்த்தோன்னா பார்த்துட்டு அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிக்கிறது இட் வில் பி குட் ஐடியா. அது பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக அடுத்து அது என்ன பண்ணுறது அப்படின்றது முடிவு பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது நம்ம ட்ரீட்மெண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருப்போம். அதை ப்ராப்பராக பண்ணணும். டயட்டில் ஃபைபர் இருக்கிறது நிறைய எடுக்கணும். மைதா மாவில் செஞ்ச பொருள்களை சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். பேக்கரி பக்கமே போகக்கூடாது. பேக்கரியில் செய்கிறது எல்லாமே மைதா மாவுலேருந்து செய்கிறது தான். அப்புறம் பரோட்டா, நான், அப்புறம் தேங்காய் செஞ்ச குருமா, அப்புறம் சிக்கன், இதெல்லாம் வந்து மலச்சிக்கல் உண்டாக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாத்தையும் நைட்டில் எடுக்கிறத கண்ட்ரோல் பண்ணணும், கட் பண்ணணும். நைட்டு ஏர்லியராக சாப்பிட்டுட்டு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் படுத்தோம் அப்படின்னா டைஜஷன் நல்லா நடந்திருக்கும். நல்லா தூங்கி நல்லா எழுந்திரிச்சோம். 6 to 7 ஹவர்ஸ் நல்லா தூங்கினோன்னா டைஜஸ்டிவ் இஷ்யூ இருக்காது, மலச்சிக்கல் வராது. இட்ஸ் அ ஹோம் ரெமெடி. அது நம்ம ரெகுலராக நம்ம டாக்டர் போனோன்னா சொல்லுவாங்க, நம்மளுக்கே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் பேசிக்கலாக. அதுக்கப்புறம் ஃபுட்டில் ஃபைபர் எதெல்லாம் அதிகமாக இருக்குது நம்ம பார்த்தோன்னா நெட்டில் பார்த்தாலே எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லா பச்சை காய்கறிலையும் ஃபைபர் இருக்குது. சாப்பாடு வகையில் பார்த்தீங்கன்னா கோதுமையில் ஃபைபர் நிறைய இருக்குங்க. எல்லா மில்லட்ஸ்லேயும் ஃபைபர் நிறைய இருக்குது. யூ டேக் மோர் ஆஃப் ஃபைபர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் ரைஸு, இந்த மற்ற மைதா ஐட்டங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி தண்ணி குடிக்கணும். அந்த காலத்தில் எல்லாம் சொல்லுவாங்க நைட்டில் தண்ணி குடிச்சு போடுங்க, காலையில் எழுந்தோன்னே நான் 2 சொம்பு தண்ணி குடித்தேன் அதுக்கப்புறம் நல்லா மோஷன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ ஃபேக்ட் ஆல்சோ. நம்ம ரெகுலராகவே காலையில் எழுந்துச்சி குடித்தோன்னே வரணும்னு இல்லை, ரெகுலராகவே நல்லா தண்ணி குடிச்சிட்டு நைட்டு சாப்பிட்ட பிறகும் டே டைம் ஃபுல்லாக அட்லீஸ்ட் 2 to 3 லிட்டர்ஸ் பர் டே நம்ம தண்ணி குடித்தோன்னா அதனுடைய கழிவு நம்ம சாப்பாட்டினுடைய எண்டு ப்ராடக்ட் கழிவுப் பொருள்கள் தான் வந்து மோஷனாக வருது. அதனுடைய வாட்டர் கண்டென்ட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நிறைய மெடிசன்லாம் வாட்டர் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இது நம்ம தண்ணி நிறைய குடிச்சோன்னா வாட்டர் கண்டென்ட் நிறைய இருந்துச்சுன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ நல்லா உங்களுக்கு வில் பி ஃபார்ம்டு ஸ்டூல் நல்லா ஈஸியாக வர்றதுக்கு இட் வில் ஹெல்ப். அதே மாதிரி எல்லா பழங்களிலும் எடுத்துக்கலாம். டெய்லி மதியம் லஞ்சுக்கு அப்புறமோ நைட்டு டின்னருக்கு அப்புறமோ யூ ஷுட் டேக் 1 ஃப்ரூட். நம்ம ஊரில் பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா எதுவும் வாழைப்பழம், டெய்லி வாழைப்பழம் சாப்பிட்லாமா, வாழைப்பழத்தில் என்ன டைப் சாப்பிட்லாம் அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வாழைப்பழம் சாப்பிட்லாம், ஒரு நாளைக்கு கொய்யாப்பழம் சாப்பிட்லாம், ஒரு நாளைக்கு ஆப்பிள் சாப்பிட்லாம், ஒரு நாளைக்கு பப்பாளி பழம் சாப்பிட்லாம். எவ்வளோ பழம் இருக்குது, எல்லா பழமும் ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஹேவிங் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபைபர். எதில் கம்மி அப்படிலாம் எதுவுமே இல்லை. யூ ஷுட் டேக் ஃப்ரூட், அவ்வளோதான். எதுவும் சாப்பிட முடியல கண்டிப்பாக நீங்கள் வாழைப்பழமும் சாப்பிட்லாம். to when you have feel constipated you better go for any fruit after every lunch and dinner. டெய்லி எடுத்துக்கிறது it will be healthy lifestyle also. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும். உடம்ப அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாச்சும் வந்து மூமெண்ட் கொடுக்கணும். ஒரு வாக்கிங், எக்ஸசைஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணோம். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம், வாதியாராக இருக்கிறோம், மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறோம், கடையில் உட்காந்துருக்கோம், எல்லாமே வந்து செடென்ட்ரி ஜாப் தான். அந்த காலத்தில் பண்ண மாதிரி ஏர் எடுத்துகிட்டு இது போயிட்டு உழுது வயலில் வேலை செஞ்சு எல்லாம் பண்ணுறோன்னு யாரும் பண்ணுறது கிடையாது. அதனால் மினிமம் 20 minutes வாக்கிங் பர் டே, தட் இஸ் எனஃப். அது பண்ணாலே போதும். இப்போ நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, அதுவே வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு ஒரு ரீசன். அவங்க வாக்கிங் ரெகுலராக போகிறாங்க, தொப்பை இல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க, டைமுக்கு சாப்பிட்றாங்க, ஈஸி, அவ்வளோதான். கான்ஸ்டிபேஷன் வில் கெட் இம்ப்ரூவ் வித் த லைஃப் ஸ்டைல் இட் செல்ஃப். நம்மளுடைய இந்த பழக்கம் ஃபைபர் டயட்டு, எக்ஸசைஸு அண்டு ஃபுட் ஹேபிட், இதுலேயே வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிடும். இதுக்கப்புறமும் கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா யூ ஷுட் மீட் எ டாக்டர். நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. அந்த நான் 3 டைப் ஆஃப் கான்ஸ்டிபேஷன் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ஸ்லோ டிரான்சிட்டு, அடுத்தது நார்மல் டிரான்சிட் கான்ஸ்டிபேஷன், அப்புறம் வந்து டிஸ்எனர்ஜியா. ஒன்றுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுப்பாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கடையில் போய் டல்கோஃப்ளெக்ஸ் மாத்திரை வாங்கி போடலாம். அது டல்கோலெக்ஸ்ன்னு இருந்தது, எல்லாம் ஓடிசியில் போய் வாங்குறாங்கிறதுனால அது பேர் வந்து டல்கோஃப்ளெக்ஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ அந்த மாத்திரை வாங்கி போட்டால் எனக்கு மோஷன் போகுது, அது போகும், பட் லூஸ் மோஷன் தான் போகும், நார்மல் மோஷன் வராது. ஸோ அதனால் அக்யூட்டாக இருந்தால் ஒரு நாளைக்கு அது போடலாம். டாக்டரை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி. யூஸ்வலி நம்ம ஃபைபர் டயட்டில் எடுக்காதனால அட்வைஸ் ஃபைபர் பவுடர்ஸ். நிறைய ஃபைபர் பவுடர்ஸ் இருக்குது.
இஸ்பெகல்லா பவுடர் இருக்குது. ஸோ அந்த பவுடரை யூஸ்வலி வில் கிவ் 15 to 30 grams per day அது கொடுப்போம். அது கொடுத்து ஒரு 4-5 days எடுத்தோம் அப்படின்னா அதுலேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி நிறைய டேப்லெட்ஸும் வந்திருக்கு. அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ஸ்டூல் மோஷனுடைய வாட்டர் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டூல் சாஃப்டான மாதிரி வேலை செய்யுது. அது நார்மல் டிரான்சிட் கான்ஸ்டிபேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லோ டிரான்சிட்னால் நீங்கள் எவ்வளோ மருந்து போட்டாலும் வராது. அவங்களுக்கு வி ஹாவ் டு கிவ் லாக்ஸேட்டிவ் அண்ட் பர்கேட்டிவ்ஸ். நிறைய லிக்விட்ஸ் இருக்குது, நிறைய மோஷன் போகிறதுக்குன்னு நிறைய மருந்துகள்லாம் இருக்குது. அந்த க்ரீமாஃபின்னு கிடைக்கிது, டூஃபாலாக்னு கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பெல்விக் ஃப்ளோர் டிஸ்எனர்ஜியான்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நிறைய வி ஹாவ் டு டூ ஒன் எக்ஸசைஸ், அந்த இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் டாக்டர்கிட்ட பார்த்து என்ன மாதிரியான இது பண்ணணுன்றதை கேட்டுட்டு வி ஹாவ் டு ஃபாலோ. அப்புறம் கான்ஸ்டிபேஷன் தான் இருக்குது, நான் மாத்திரை போடுறேன் சரியாயிடுது, எதுக்கு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு தோணும். மாத்திரை போடுறேன் சரியாயிடுது, அப்புறம் என்ன அப்படின்னா அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்கணும்னா நம்ம கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் கான்ஸ்டிபேஷனை அவாய்ட் பண்ணணும். என்ன காம்ப்ளிகேஷன் வரும்? பைல்ஸ் வரலாம், ஃபிஷர் வரலாம், அந்த இடம் மோஷன் போகிற இடம் முன்னாடி கிழிஞ்சு போய் ஃபிஷர் வரலாம். அப்புறம் டைவர்டிகுலைட்டிஸ், டைவர்டிகுலோசிஸ், டைவர்டிகுலர் ப்ளீடு. அப்புறம் ரொம்ப நாள் அப்படி இருக்கிறதுனால மோஷன் ஸ்டே இருக்கிறதுனால அந்த கொலனிக் மியூக்கோசாவுடைய இதெல்லாம் மாறி ரொம்ப ரேராக கேன்சராக மாதிரி மாறலாம். பட் கான்ஸ்டிபேஷன் பார்க்கும்போது ப்ரைமரி அதுதான் டிசீஸு. அதில் நம்ம போய் டெஸ்ட் பண்ணி வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கான்னு பார்க்குறது ஈல்டு வந்து அரௌண்ட் 5% தான். கொலனோஸ்கோபி 100 பேருக்கு பண்ணோன்னா 5 பேருக்கு தான் ப்ராப்ளம் இருக்கும். பட் ஆனால் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய இது வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை மெயின்டைன் பண்ணி நல்லா பண்ணணுன்னா யூ பெட்டர் அவாய்டு கான்ஸ்டிபேஷன் வித் யூஸிங் ஆல் தீஸ் மெடிசின்ஸ். பைல்ஸ் வர்றது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பைல்ஸ்னால தான் எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னு வந்துடுவாங்க. பட் கான்ஸ்டிபேஷன் இஸ் த காஸ் ஃபார் பைல்ஸ். அதை புரிஞ்சுக்கிட்டாலே மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.